சுவையான செட்டிநாடு சிக்கன் குழம்பு செய்கிறது எப்படின்னு பார்ப்போம். ஒரு கடாயை வச்சு அதில் நல்லெண்ணெய் ஒரு 2 கரண்டி அளவுக்கு போட்டுக்கோங்க, ஊற்றிடுங்க. அது நல்லா காஞ்சதுக்கப்புறமா அதிலே ஒரு ஸ்பூன் ஜீரகம், அப்புறமா ஒரு 10-15 மிளகு போட்டுக்கோங்க. அப்புறமா ஒரு 2 ஏலக்காய், ஒரு 4 கிராம்பு, கொஞ்சம் பட்டை எடுத்து அதை இதில் போட்டு வணக்குங்க கொஞ்சம். இதுக்கு ஒரு அரை மூடி தேங்காய் வேணும். தேங்காயும் எடுத்து வச்சுக்கோங்க, துண்டாக நறுக்கி. அப்புறம் காரத்துக்கு வரமிளகாய் ஒரு 6 போட்டுக்குங்க. மல்லித்தூள் கொஞ்சம் அதில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க, நல்லாயிருக்கும் இதில் வாசத்துக்கு. கொஞ்சமாக போடுங்க முன்னே மல்லித்தூள். அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து அதில் போட்டு அதையும் சேர்ந்து வணக்குங்க நல்லா. இந்த துண்டு துண்டாக நறுக்கின தேங்காய் இருக்குது பாருங்க, அதையும் இதில் போட்டு வணக்கணும் நல்லா. ஒரு 5 நிமிஷம் நல்லா வணக்கணும், கருகாத அளவுக்கு. சிம்மில் வச்சு அடுப்பை சிம்மில் வச்சு வணக்கிங்க. தேங்காயும் போட்டு வணக்கிடுங்க. பிரியாணி இலை உங்கள்கிட்ட இருந்துன்னா பிரியாணி இலையும் போட்டுக்கலாம். ஒரு இலை போட்டுக்கோங்க போதும், பிரியாணி இலை. இதெல்லாம் எடுத்து சைடில் வச்சுருங்க, ஒரு தட்டில் போட்டு. ஆறுனதுக்கப்புறமா மிக்சியில் போட்டு நல்லா கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கெட்டியாக அரைச்சி வச்சுக்கோங்க. நல்லா நைஸாக வரணும். அரைச்சி எடுத்து வச்சுருங்க. திரும்ப கடாயில் ஒரு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு அதில் பட்டை, கிராம்பு, மிளகு, ஏலக்காய் வேணால் ஏலக்காயும் சேர்த்திக்கலாம். ஏலக்காய் நல்லா வாசம் தேவைப்படுதுன்னா சேர்த்திக்கலாம். போட்டு கொஞ்சம் வணக்குங்க. கருகாமல் பார்த்துக்குங்க, சிம்மில் வச்சு வணக்குங்க. இதுக்கு தேவையான ஒரு 4 வெங்காயம், பெரிய வெங்காயத்தில் சின்னதாக கொஞ்சம் பொடி வெங்காயம், சின்ன சைஸாக இருந்தால் 4 வெங்காயம் போடுங்க. இல்லாட்டி ஒரு பெரிய வெங்காயமாக இருந்தால் 2 வெங்காயம் போடுங்க போதும். ஒரு பிடி கருவேப்பிலை அதில் போடுங்க. அதில் கருவேப்பிலையும் போட்டுருங்க. போட்டு அதையும் நல்லா வணக்குங்க. நல்லா ப்ரௌனாக வர்ற வரையிலையும் வணக்குங்க. இதுக்கு தேவையான தக்காளி மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருங்க நல்லா நைஸாக. அந்த தக்காளி ஊற்றுறதுக்கு முன்னாடி இஞ்சி பூண்டு விழுது ஒரு 3 கரண்டி விட்டுக்குங்க. இதில் விட்டு அதையும் நல்லா வணக்குங்க. பச்சை வாசம் போகிற அளவு நல்லா வணக்கிடுங்க. அது வணங்கி வந்ததுக்கப்புறமா இந்த தக்காளி எடுத்து இதில் ஊற்றி அதையும் கொஞ்சம் நல்லா வணக்குங்க. வாசம் போகிற அளவுக்கு, தக்காளியோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வணக்குங்க. இப்போ தேவை ஒரு கரண்டி மல்லித்தூள். மிளகா முன்னையே போட்டிருக்கேன் காரத்துக்கு, ஆனால் இதில் கொஞ்சமாக போட்டுக்கலாம். ஒரு அரை கரண்டி மிளகாத்தூள் போட்டுக்கலாம். போட்டு மஞ்சத்தூள் ஒரு அரை கரண்டி, மிளகாத்தூள் ஒரு அரை கரண்டி போட்டுக்கலாம். இதில் பட்டை ஏலக்காய் முன்னையே போட்டிருக்கிறதுனால பட்டை ஏலக்காய் தூள் இதில் தேவையில்லை. போட்டு நல்லா வணக்கிடுங்க. நல்லா ப்ரௌன் கலராக வர்ற வரையிலையும் அடுப்பு கொஞ்சம் சிம்பிளே வச்சு நல்லா வணக்குங்க. வணக்கப்புறமா இதுக்கு தேவையான உப்பு போட்டுங்க. கல் உப்போ தூள் உப்போ இருந்தாலும் போட்டுக்கலாம். போட்டு அதையும் வணக்குங்க. இது கொஞ்சம் நல்லா வணங்கி வந்தோடனே சிக்கன் பீஸ் நல்லா கழுவி வச்சதை ஒரு 2 தடவை கழுவி எடுத்துருங்க. கழுவி வச்சுட்டு இருந்தீங்கன்னா அந்த சிக்கன் பீஸ் எடுத்து இதுக்கு நான் இந்த மசாலாவுக்கு 1 கிலோ சிக்கன் வச்சுருக்கேன். போட்டு அதை நல்லா கலந்துருங்க. கலந்துட்டு நீங்கள் அரைச்சி வச்சிங்கள தேங்காயெல்லாம் போட்டு முன்னே அந்த மசாலா இது கொஞ்சம் நல்லா எல்லாம் மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா அந்த மசாலாவையும் இதில் போட்டு நல்லா கலந்துருங்க. வாசத்துக்காக கொஞ்சம் மல்லித்தலை எடுத்து பிச்சு போட்டுங்க. இதில் அந்த அரைச்சி வச்ச மசாலாவும் இப்போ ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு அதையும் நல்லா கலந்துருங்க. கலந்து உங்களுக்கு கெட்டியாக வேணும்னா தண்ணி கொஞ்சம் கம்மியாக விட்டுக்குங்க. இல்லை கொஞ்சம் நல்லா தண்ணியாட்டம் வேணும்னா நிறையா தண்ணி விட்டு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க வைங்க. இது சிக்கன் 10 நிமிஷத்துக்கு மேலே வேகக்கூடாது.
அதுக்கு மேலே வெந்துச்சுன்னா கெட்டியாயிரும். குழம்பு செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.